தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. முன்னோன் காண்க முழுதோன் காண்க, தன்னேரில்லோன் தானே காண்க. ஏன தொழிலெரு அணிந்தோன் காண்க, காண புலியுரி அறையோன் காண்க. நீற்றோன் காண்க நினைதொரும் நினைதொரும், ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னதொன்றவையின் அறிந்தோன் காண்க. பரமன் காண்க பழையோன் காண்க, பிரம்மன்மால் காணா பெரியோன் காண்க. அற்புதன் காண்க அநேகன் காண்க, சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. சித்தமும் செல்வ சேட்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்க. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க, இணை பரும் பெருமையில் ஈசன் காண்க. அரியதில் அறிய அரியோன் காண்க, மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க. நூல் உணர்வ உண்ணியோன் காண்க, மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. அந்தமுமாதியும் அகன்றோன் காண்க, பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. நீர்ப்பதும் செல்வதுமானோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. பெண்ணானலியனும் பேற்றியன் காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, இந்த மண்ணிலே வாழுகின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திருக்கைலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி, காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை தொடர்ந்து நடத்துகின்ற திருவாசக தொடர் உரையில் இன்றைக்கு திரு அண்டப்பகுதியில் இரண்டாவது பகுதியாக 29வது அடி தொடங்கி 60வது வரையிலும் உள்ள செய்திகளை முடிந்தவரை நாம் பார்க்க முற்படுகிறோம். 29வது வரி முன்னோன் காண்க முழுதோன் காண்க என்று தொடங்குகிறார். அப்போ இதற்கு முன்னால் முற்பட்ட போன மாத கூட்டத்தில் இறைவனுடைய அந்த ஐந்தொழில் 5 பூதங்களை படைத்து அவற்றை எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு பயன்படுமாறு செய்கிறான் என்ற செய்திகளெல்லாம் பார்த்து கடைசியாக என்ன பண்ணா, அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அப்படிங்கிறார். ஒவ்வொரு பூதத்திலையும் ஒரு தன்மையை வைத்திருப்பது போல அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மையை கொடுத்து எல்லாவற்றையும் அவற்றில் உள்ளடக்கி வைத்திருக்கிறான் என்று பேசினார். இப்போ கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருள் என்றால் அது உருவம் இருந்தால் தான் பொருள். அந்த உருவம் என்பது உருவம் மட்டுமல்ல, உருவத்திற்கு உள்ளே அதனுடைய இயல்பு அல்லது குணம் இருக்கும், இருந்தால் தான் இது பொருளாக இருக்கும். அதுதான் மனிதர்களுக்கு பயன்படும். எனவே நம்ம பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது.
அந்த தன்மையெல்லாம் புரிந்து நம்ம பயன்படுத்தினால்தான் நாம் உலக வாழ்க்கையில் பயன்பெற முடியும் என்பது கருத்து. அத்தகைய பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த பகுதியில் தொடங்கி மிக விரிவாக நுட்பமாக சொல்கிறார். முன்னோன் காண்க என்று பேசுகிறார். இப்போ முன்னோன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உயிரினங்களுக்கு முற்பட்டவன், மும்மூர்த்திகளுக்கு முற்பட்டவன். யாரையெல்லாம் நாம் பெரியவர்களாக கருதுகிறோமோ அந்த பெரியவர்களுக்கெல்லாம் முற்பட்டவன் தான் நம்முடைய இறைவன் என்று பேசுகிறார். அது இன்னும் நுட்பமாக பார்த்தோன்னா திருமந்திர பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் என்பதில் மூணுமே அனாதி தான். இறைவனும் அனாதி தான், உயிரும் அனாதி தான், ஆணவமும் அனாதி தான். ஆனால் இந்த மூன்றில் ஞானப்பொருள் எது என்றால் சிவபெருமான் மட்டும்தான். அதனால தான் அவன் முன்னோனாக இருக்கிறான். ஆணவம் அறியாமையில் கிடக்குது, உயிர் இச்சையில் கிடக்குது, ஆனால் அவன் ஞானத்தில் இருக்கிறான். எனவே தான் தன்வயத்தனாக இருக்கிறான். ஆணவம் வெறும் சடம், அது சடமாக தான் கிடக்கும். ஆனால் உயிர் என்ன பண்ணால் சாரும் பொருள், அதனால தனித்தெல்லாம் இருக்க முடியாது. ஆனால் இறைவன் அப்படி இல்லை, அவன் ஞானப்பொருள், தனித்து இருப்பான். அதனால தான் அவன் முன்னோன் என்று பேசுகிறேன். அது மட்டுமல்ல, முழுதோன் காண்க, முழுமையான ஒரு தன்மையை உடையவன். அவன் முழுமைத்தன்மைன்னா என்ன பொருள் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம உலகத்தில் எத்தனையோ பொருளை பயன்படுத்துகிறோம். குறிப்பாக நம்ம உணவு சாப்பிட்றோம். உணவில் காய் பழங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். அப்போ ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு குணம் தான் இருக்குது. நம்முடைய காய்கள்லாம் அறுசுவை உடையன, ஆனால் ஒரு சுவை மேலோங்கி இருக்கும், மற்றவெல்லாம் அடங்கி இருக்கும். ஆனால் பெருமான் அப்படி இல்லை, அவன் முழுமை உடையவன். அப்போ ஞானம் என்றால் ஞானத்தினுடைய வெளிப்பாடாகிய அடிப்படை முக்குணம், அவற்றினுடைய விரிவாகிய இங்குணம், இவற்றெல்லாம் முழுமையாக உடையவன். அவனிடத்தில் எந்த குறையும் யாராலும் காண முடியாது. அதைத்தான் சொல்றார். முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன் தானே காண்க. அவனுக்கு இணையாக எந்த தெய்வத்தையும் சொல்ல முடியாது, எந்த அருளாளரையும் சொல்ல முடியாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, திருமந்திரம் சொல்லுகிறது. அதாங்க சொல்ல. ஐயா, ஆமா ஆமா, உபோவி இல்லாதவன், ஒப்பு இல்லாதவன் என்ற கருத்து சிவபெருமானுக்கே சிவபெருமான் தான். அது சொல்றார். தன்னேர் இல்லோன் தானே கான். அப்படி இருந்தாதாங்க கடவுளா இருக்க முடியும். அந்த வகையில் சொல்லுகிறார், ஏன தொல் எயிறு அணிந்தோன் காண்க. அவன்தான் முழுமை, அவனுக்கு ஒப்பு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு பன்றி பல்லை அணிந்தவன் ஏன் சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம சிந்திச்சோன்னா கருத்து வழங்கிடும். அவனை அழிப்பதற்கு என்று எவரும் சக்தி பெறவில்லை. யார் எந்தெந்த உயர்ந்த பதவியில் இருந்தாலும் அவர்களால் சிவபெருமானை அழிக்க முடியாது என்பது கருத்து. அழிக்க முடியாது மட்டும் வெல்லவும் முடியாது. எனவேதான் சொல்லுகிறார், ஏன தொல் ஈறு அணிந்தோன் காண்க. அது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை தவறாக புரிந்து கொண்டு அவனை அழித்து விடலாம் என்ற மனத்தில் கருதி அதற்காக ஒரு வேள்வி செய்து அதில் ஆற்றல் மிக்க பல பொருள்கள், அவற்றில் இந்த பன்றியும் ஒன்று, அதெல்லாம் ஏய்வு விடுகிறார். ஆனாலும் பெருமானை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவற்றையெல்லாம் நகையாக அவன் அணிந்திருக்கிறான். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். எனவே ஏன தொல்கையர் அணிந்தோன் காண்க, காண புலி உரி அரையோன் காண்க. இப்போ காண புலின்னு புலித்தோல் ஆடை, அதையும் எடுப்பில் அணிந்திருக்கிறான். அது பன்றிப்பல்லுக்கு என்ன சொன்னமோ அதே கருத்து தான் இதற்கும். அதற்கு அடுத்த அவ்வளவு நீற்றோன் காண்க. இது எவ்வளவு நுட்பமான செய்தி. நீர் அணிந்திருப்பவன் என்று பேசுகிறார். இப்போ நம்ம என்ன ஐயத்தை எழுப்பணும்னா, நாம நீர் அணிகிறோம் அவனை அடைவதற்காக. அவன் ஏன் திருநீர் அணிகிறான், அவன் யாரை அடைவதற்காக அணிகிறான் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பணும்னா நமக்கு பல உண்மைகள் கிடைக்கும். இந்த திருநீர் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வகைகளை உடையது. ஒன்று அனாதி நீர், இன்னொன்று ஆதி நீர், இன்னொன்று பௌதீக நீர். இப்படி 3 இருக்குது. நாம் அணிவது பௌதீக நீர்.
அனாதி நீரு என்றால் இறைவிதான் திருநீரு, பராவணம் ஆவது நீரு என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதியத்தில் விளக்குகிறார். இப்போ அனாதி என்றால் எப்பொழுதும் இருப்பது. இறைவியோட திருநீரை எப்பொழுதும் அணிந்திருக்கிறான் என்றால் அவன் இறைவியோடு இருக்கிறான், தன்னுடைய இயல்பாகிய ஞானத்தோடு இருக்கிறான் என்பது உள்கருத்து. அப்புறம் சொல்லுகிறார், இந்த திருநீற்றை ஏன் அவன் அணிகிறான்னா நாம அணிவதற்காக அணிகிறான். அவன் உணர்த்தினால் ஒழிய ஒன்றையும் உணர முடியாது, அவன் அறிவித்தால் ஒழிய ஒன்றையும் அறிய முடியாது. அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக அவன் அணிகிறான், நாம் அணிய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவன் அணிவது பௌதிக நீர் அல்ல. மகா சங்கார காலத்தில் எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படுகின்ற பொழுது எல்லா உயிரினங்களுடைய உடம்புகளும் சாம்பலாகிவிடும். அப்போ மகா சங்கார காலத்தினுடைய முடிவில் சாம்பலை தவிர வேறு எதுவும் இருக்காது. பெருமான் இருப்பான், சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் யார் மீது படியும்? அந்த சாம்பலுக்கு எது புகலிடம்? இறைவனை தவிர வேறு ஒன்று இல்லை. எனவே தான் இறைவனுடைய உடம்புல போய் படியும். அதுதான் ஆதிநீர் என்பது. பௌதீக நீர் என்பது பசுஞ்சாணத்தினால நாம உருவாக்கி தயார் பண்ணி நாம அணிந்து கொள்வது. ஆனால் இந்த பௌதீக நீர் என்ற பசுஞ்சாலமும் உயர்ந்த நன்மையை பூச பூச நமக்கு தரும். திருநீற்று பதிகத்தை ஆழ்ந்து பார்த்த இந்த கருத்தெல்லாம் விளங்கும். எனவே நீற்றோன் காண்க என்று பேசுகிறார். நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க என்று பேசுகிறார். நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் அப்படிங்கிறார். பெருமானை மணிவாசக பெருந்தகை நினைந்து கொண்டே இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, திருப்பெருந்துறையில் குருந்தமரத்தடியில் எழுந்தருளி இவருக்கு அருள்வாளித்து விட்டு உடன் வந்த மற்ற அடியார்களையெல்லாம் கையிலுக்கு செல்லுமாறு சொல்லிவிட்டு இவரை இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டார். ஆனால் இவரால் இங்கே இருக்க முடியல. அதனாலதான் என்ன சொல்றாரு, பெருமானை நினைக்கிறார். நினைதோறும் நினைதோறும். அந்த நினைதோறும் நினைதோறும் என்பதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. நம்முடைய 10வது குறள் சொல்லுகிறது. பெருமானை எப்படி அடைகிறது? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். சேராதார் என்பதற்கு பரிமேலர் உரை என்ன? இடைவிடாது நினைத்தல் என்று எழுதுகிறார். இப்போ அடிசேர்தல் என்பது என்ன என்றால், உள்ளுக்குள்ளாக பெருமானை புரிந்து கொண்டு இடைவிடாது நினைத்தால் அவனுடைய திருவடியை சென்று அடைந்து விடலாம். அதுக்காக தான் மாணிக்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. நினைக்கிறாரு நினைக்கிறாரு, ஆனால் அருள மாட்டேங்கிறான் ஒரு காரணத்தினால. அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியலங்கிறார். அது எனவே நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் என்று பேசுகிறார். அந்தோ கெடுவேன். பெருமானே, நீ மறுபடியும் நீ வெளிப்பட்டு காட்சி கொடுத்து என்னை உன்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்ளவில்லை என்றால் என்னுடைய நிலைமை என்ன? ஐயோ கெடுவேன், கெட்டே போவேன், அழிந்தே போயிடுவாங்கிறார். அப்புறம் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. பெருமான் என்ன பண்றான்? மகா சங்காரத்திற்கு பிறகு வீணை வாசிக்கிறான். அப்புறம் பெருமான் சொல்றாரு, மறுபடியும் இந்த உலகத்தை படைக்கணும். அதை புனர் நிர்மாணம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். நாம் என்ன பண்ண? மறுபடைப்பு. உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பிறப்பது திருவடியை அடைவதற்காக. ஆனால் அவ்வளவு எளிதில் அடைந்து விடாது. பெருமானை உணர்ந்தால் ஒழிய, அனுபவத்தினால் உணர்ந்தால் ஒழிய இறைவனை பற்றவே முடியாது. அப்போ அந்த உணர்வதற்கே இது பல பிறவிகள் பிறந்தாகணும். மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து பிறந்து செத்து 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 மறுபடியும் பிறக்கணும். அப்போ பெருமானை என்ன பண்ணணும்? அந்த மீள் படைப்பை அவன் செய்தியே ஆகணும். அதுதான் ஊழி கணக்கு. ஒவ்வொரு ஊழியும் ஒரு மீள் படைப்பு. இதுவரை 11 முறை இந்த உலகத்தை படைச்சிட்டு அதுக்கு பிறகு அதை அழிச்சிட்டு 12வதாக படைத்திருக்கலாம். 12வது ஊழி. அதை நமக்கு உணர்த்துவதற்காக நம்ம ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தீர்வுக்கு 12 பெயர்கள். அவரே அதெல்லாம் விளக்குகிறார். எனவேதான் இன்னிசை வீணையில் இசைந்தோன். எதற்காக சார் வீணை வாசிக்கிறான்னா, இதில் ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கிறது. உலகம் படைப்பு என்பது பொருள் உலக படைப்பு. இந்த பொருள் உலகத்தை எடுத்தோன்னா படைக்க முடியாது. சொல்லுலகத்தை படைச்சு அந்த சொல்லுலக அடிப்படையில் தான் பொருள் உலகத்தை படைக்கணும்.
சொல்லுலகத்தை முதல்ல படைக்கணும். அதுதான் இசை. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேன்னு நம்முடைய பெருமக்கள் பாடுறாங்கல்ல, அந்த ஓசையும் ஒலியும் தாங்க மொழி. ஓசைதான் இசை, ஒலிதான் மொழி. எனவே சொல்லுலகத்தை படைக்கிறாங்கிறாரு. இன்னிசை வீணையில் இசைந்தோன் அப்படின்னா வீணை வச்சிருக்கிறாங்க மட்டும் அர்த்தம் பண்ணக்கூடாது. அதுக்கு உள்கருத்து சொல்லுலகத்தை படைக்கிறான் என்பது கருத்து. அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. இந்த உலகத்தை எப்படி படைக்கிறோன்னு அவனுக்கு தாங்க தெரியும். சொல்லுலகத்தை படைச்சு சொல்லுலகத்தினுடைய அடிப்படையில் பொருள் உலகத்தை படைக்கிறான். அதுதான் நம்ம அத்துவாக்கள் என்று நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். 6 அத்துவா இறைவனை அடைவதற்கு என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர் அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அவன் யாரு? பரமன் காண்க. பரத்தில் உள்ள இறைவன், பரத்தில் உள்ள பெருமான் என்று பேசுகிறார். பரமன் காண்க, பழையோன் காண்க. அவன் யாருன்னு கேட்டா பறையோன் அல்லது பழையோன், ரெண்டுமே இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும். பறை என்ற சொல்லுக்கு சக்தி என்று பொருள். இறைவன் பரன் என்றால் இறைவி பறை. எனவே அவன் பறையோன் காண்க, சக்தியை உடனாக உடையவன் என்பது கருத்து. பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க. பிரம்மனாலேயோ திருமாலாலேயோ ஒரு காலம் காண முடியாத அளவிற்கு மிகப்பெரியவன் என்று பேசுகிறார். அப்புறம் சொல்கிறார் அற்புதன் காண்க. அவன் அற்புதன்கிறார். இன்னொரு இடத்துல அதிசய பத்துன்னு பாடியிருக்கிறார். அப்ப அதிசயத்துக்கு அற்புதத்துக்கு என்ன வேறுபாடுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுவரை காணாத ஒரு பொருளை நாம கண்டால் அது அதிசயம். இதுவரை நாம் பார்க்காத ஒரு நிகழ்வினை பார்த்தால் அது அற்புதம். இப்ப பெருமான் என்ன பண்றான்? அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். அற்புதன் காண்க, அநேகன் காண்க. அவன் ஒருவன்தான். ஆனால் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் எல்லா உயிர்களோடும் எல்லா பொருள்களோடும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் எப்பொழுதும் உறைந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவன் அநேகன் என்று பேசுகிறார். அதை அடுத்து சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. சொல்லு பதம், சொற்பதம்ங்கிறார். சொல்லுனாலும் பதம் என்றாலும் ஒன்றுதான். இது வலியுறுத்துவதற்காக 2 முறை சொல்லுகிறார். ஒன்று தமிழ் சொல்லு, இன்னொன்று சமஸ்கிருத சொல். ரெண்டையும் சொல்றார். சொற்பதம் கடந்த தொல்லோன். அவை என்ன பொருள் என்று கேட்டால், இறைவனை நாம அடையணும் அப்படின்னு சொன்னா அதில் எவ்வளவோ நுட்பம் இருக்கிறது. நம்முடைய உடம்பு தான் கருவி. உடம்பை தவிர இறைவனை அடைவதற்கு என்று வேறு ஒரு கருவி இல்லை. ஆனால் உடம்பு என்பது நாம நினைத்து கொண்டிருப்பது போல கண்ணால் பார்க்கக்கூடிய தலை முதலாக பாதம் ஈராக அல்லது பாதம் தொடங்கி தலை உச்சி வரை உள்ள உடம்பு மட்டும் அல்ல. உச்சி தலைக்கு மேல ஒரு சொல்லுடம்பு என்று ஒன்று இருக்கிறது. அதையும் எடுத்து சொல்லுகிறார். அதெல்லாம் கடந்தாதான் இறைவனை அடைய முடியும். அதெல்லாம் அவ்வளவு எளிதல்ல. ஏனெனில் பெருமான் எப்படி இருக்கிறான்? சொற்பதம் கடந்த தொல்லோர். இறைவன் உலகமாகவும் இருக்கிறான். உலகத்தை அவன் தான் படைக்கிறான். ஆனா அவனே உலகம் அல்ல. இதெல்லாம் நுட்பமா விளங்கிக் கொள்ளணும். எனவே அவன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா சொல்லையும் கடந்து இருக்கிறான். எனவே சொற்களை மட்டும் வைத்துக்கொண்டு இறைவனை அறிந்து விட முடியாது. சொற்களை வைத்துக்கொண்டு இறைவனை ஓரளவு புரிந்து கொள்ளலாம், அவ்வளவுதான். முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்புறம் அந்த சொல்ல பயன்படுத்தி தான் அவனை அணுகணும். அது ஒரு நிலை. விந்து தத்துவம் வரையிலும் இறைவனை அடைவதற்கு சொல் பயன்படும். விந்து தத்துவ என்ற அதையும் கடந்தாதான் நாத தத்துவத்தை அடைய முடியும். அதற்கு பிறகு சொல்லை விட்டுடணும். சொல்லுக்கும் அந்த ஆன்மாவிற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள்தான் அடுத்த அந்த சொல் உலகத்தை சொல்லுடம்பை கடப்பார்கள். இதெல்லாம் திருமந்திரம் சொல்லுது. அந்த வகையில் சொல்லுகிறார் சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க. எழுத்துகள், எழுத்துகளாலான சொற்கள், இந்த சொற்களை உடைய மொழி, இந்த மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அத்தகையவன் தொல்லோன்கிறார். இன்னைக்கு புதுசா வந்தவன் இல்லை. என்று உலகம் உண்டோ அன்றைக்கே அது தோன்றுவதற்கு முன்னதாகவே அவன் உண்டு. அவ்வளவு தொன்மையானவன். சித்தம் செல்லா சேட்சியன் காண்க. இது ஒரு அருமையான கருத்து. இது நம்ம உடம்புல பெருமான புரிந்து கொள்ளணும்னா இந்த சித்தம் முதலியவற்றெல்லாம் வைத்து தான் புரிந்து கொள்ளணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா
மனம் பொருளை பற்றும், சித்தம் என்பது சிந்திக்கும். அப்ப என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னா, நம்ம சித்தம் என்ற ஒரு கருவி இருக்கிறது, அது சிந்திக்கும். அது எவ்வளவு தூரம் சிந்திக்கலான்னு ஒரு கேள்வியை எழுப்புறோம்னா, அவ சித்தம் எங்க இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இது எங்க இருக்குது சித்தம்? ஆன்ம தத்துவத்தில் முதலாவதாக இருக்கிறது. அதுக்கு கீழே 23 தத்துவம் இருக்குது, அங்கெல்லாம் சித்தம் போகும். அதுக்கு மேலே வித்யா தத்துவம் இருக்குது, அந்த வித்யா தத்துவம் முழுக்க போகும். ஆனால் சிவ தத்துவத்துக்கு போகாது. அதில் அர்த்தம் என்ன சொல்றாரு? சித்தமும் செல்லா செச்சியன் காண்க, சிந்தனை ஒன்றினாலேயே பரத்தை அடைந்துவிட இயலாது. ஆனால் அதுதான் தொடக்கம். அதுக்காக சிந்தனை வேண்டாம் என்று சொல்லவல்ல, சிந்தனை தான் முக்கியம். அப்படி சொல்றாரு. அப்புறம் பத்தி வலையோல் படுவோன் காண்க. ஒரு கேள்வி வரும் இல்ல, சித்தத்தாலேயே அடைய முடியாது, சொல்லாலேயே அடைய முடியாது சொல்லாது, எதுக்குன்னு கேள்வி வரும் இல்ல. அது ஒரு எல்லை வரையிலும் தான். எல்லை கடந்து பெருமான் இருக்கிறான், அவனை எப்படி சார் அடைகிறார்? அதுக்கு ஒரு எளிய வழியை சொல்றாரு. பத்தி வலையில் படுவோன் காண்க என்று பேசுகிறார். இது என்ன கருத்து சொல்ல வருதுன்னா, வேடர்கள் புறாக்களை வேட்டையாடி உண்பார்கள். ஆனால் எல்லா புறாக்களும் வேட்டையில மாட்டாது. அம்பு விடுவது பொழுது அம்பு விடுகின்ற பொழுது மாட்டாது. அப்ப என்ன பண்ணுவார்கள்? தந்திரமாக வலையை விரித்து வைப்பார்கள். அந்த வலையில மாட்டிக்கும் புறா, அப்புறம் பிடிச்சிருவாங்க. இதுதான் புறா பிடிக்கிற கதை. இப்ப பெருமானும் ஒரு புறா, நாமெல்லாம் வேடர்கள். இப்ப இந்த சொல்ல வைத்து கொண்டெல்லாம் அம்பை விட்டு பிடிக்க முடியாது போல சொல்ல வச்சுக்கிட்டெல்லாம் போயிட முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரலாம் தான். அதுக்கு மேலே போகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதுதான் பத்தி என்ற வலை. அப்ப பத்தினா என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பணும், அப்பதான் அதுக்கு விளக்கம் கிடைக்கும். பத்தி என்ற சொல்லு எதிலிருந்து வந்தது என்றால் பற்றி என்ற சொல்லிலிருந்து வந்தது. பற்றி எப்படி வந்தது? பற்று என்ற சொல்லிலிருந்து வந்தது. பற்று பற்றுதல், உயிர் தன்னுடைய இயல்பாகிய இச்சையினால் பற்றுதல். அந்த பற்றுவது பற்றி என்று ஆகி பேச்சு வழக்கில் பத்தி என்று வந்துவிட்டது. நல்ல தமிழ் சொல், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த பேப்பர்காரெல்லாம் அப்படியே வட சொல்லா மாத்திரம் பக்திங்கிறான். பக்தி அல்ல, பத்தி. பற்றுதல், பத்துதல், பற்றி, பத்தி. அந்த பத்திங்கிற வலையை வீசிட்டோம்னா பிறவனந்து மாட்டிக்குவாங்கிற. அப்ப பக்தி என்பது பற்றுதல். உடனே எதனால் பற்றுவதுன்னு அடுத்த கேள்வி கேட்கணும். தொடக்க நிலையில கண்ணால தான் பற்றணும், அதுக்கு பிறகு கையினால பற்றணும். இப்ப கண்ணால பற்றுவது வழிபாடு, கையால பற்றுவது பூசித்தல். இதுக்கு அடுத்த நிலையில அகப்பூசை இருக்குது. அதுக்கு மேலதான் நினைதொரும் நினைதொரும் என்று மணிவாசனுடைய அனுபவத்தை சொல்றாரு. தொடர்ந்து பெருமானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் அப்படித்தான் சொல்றேன், இந்த பஸ் ஓட்டுகின்றவர்கள் இசைப்பாடலை கேட்டுக்கொண்டே ஓட்டுகிறார்கள், விபத்து இல்லாமல் ஓட்டுகிறார்கள். இப்போ கருத்து என்னன்னா, ஒரே நேரத்தில் நம்ம உடம்பை வச்சுக்கிட்டு 2 வேலை பண்ண முடியும். உலக செயல்களை செய்து கொண்டு உலகத்திலையும் வாழலாம், உள்ளுக்குள்ளாக பெருமானையும் பற்றலாம் என்று தெரிகிறது. அப்படி பற்றணும். அது போக போக என்ன ஆகும்னா, நிறைவாக மொழி போயிடும், நம்முடைய கருவியெல்லாம் போயிடும். அது கருவி இருக்கும், கருவியோடு உயிருக்கு எந்த தொடர்பும் இருக்காது, உடம்போடு உயிருக்கு எந்த அப்பெல்லாம் பூசை வழிபாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த ஆன்மாக்களுக்கு. மொழியும் போயிடும், மொழி பற்றி நம்ம விட்டுடுவோம், சொல் பற்று சொல்லுலக பற்றும் போயிடும். அப்போ உயிர் எப்படி இருக்கும்? இச்சையை மட்டுமே கொண்டிருக்கும். அந்த இச்சையினாலத்தை இறைவனை பற்றணும். அப்படி இச்சையினால் பற்றுவதைத்தான் இங்கே பத்தி வலை என்று பேசுகிறார். அப்படி பத்தி வலையில் படுவோன் காண்கே, இச்சையினால் அவனை பற்றத் தொடங்கினால் நிச்சயமாக நமக்கு அகப்படுவான், அவனை நாம் அடைந்து விடலாம் என்பது கருத்து. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒரு அருமையான தொடர். ஒருவன் ஒரே ஒருத்தன் அர்த்தம். கடவுள் யாரு, சிவருமா யாருன்னா ஒரே ஒருத்தன் தான், 2-3 பேர்லாம் கிடையாது. அந்த ஒருவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஒப்பற்றவன்கிறார். ஒருவன் என்னும் ஒருவன், முதல்ல உள்ள ஒருவனுக்கு ஒரே ஒருவன் அர்த்தம், 2வது உள்ள ஒருவனுக்கு ஒப்பற்றவன் அர்த்தம்.
ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. விரி பொழில், விரிந்த சோலை, அதுபோல விரிந்திருக்கிறாங்கிறாரு. அப்ப கருத்து என்னன்னு கேட்டா, சோலை என்பது உலகத்தை குறிக்கின்ற ஒரு குறியீடு என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்ப சோலை என்று சொன்னாலும் அது உலகம் என்ற பொருளை தரும். இன்னும் சொல்ல போனா உலகங்கள் எல்லாம் அடங்கிய அண்டத்தையே குறிக்கிறது. எனவே அந்த அண்டம் எப்படி இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் விரிந்திருக்கிறது. பெருமான் என்ன பண்றான்? அவற்றின் ஊடே அவனும் தன்னுடைய அருளினால் விரிந்திருக்கிறான் என்று பேசுகிறார். விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. அப்ப கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய அருள் படிவு இல்லாமல் எந்த பொருளும் எங்கேயும் யாண்டும் இல்லை என்பது கருத்து. அது சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க. ரொம்ப நுட்பமான கருத்து இது. அணு தரு தன்மை என்று பேசுகிறார். அப்ப என்ன பொருள் கேட்டா, அணுனா இங்க ஆட்டம் என்றெல்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன பொருள் என்று கேட்டால், ஆணவத்திற்கு ஆணவன்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, நுட்பமா தெரிந்து கொள்ளணும். ஆணவம் ஒரு சடப்பொருள். எப்படி உலகத்தில் இந்த கல் இரும்பெல்லாம் சடப்பு, அதுபோல் அதுவும் ஒரு சடப்பொருள். அதுவா எதுவுமே பண்ணாது. இந்த கருத்தை நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த உயிர் தான் அதனை போய் பற்றுகிறது. காப்பியா நம்ம வாயில ஊத்தலை, நாம தான் காப்பி எடுத்து ஊத்திக்கிறோம். அப்புறம் சுகர் வருதுன்னு வேற சொல்லிக்கிறோம். அதுபோலதான் இதுவும், விளங்குங்களா? நாம போய் ஆணவத்தை பற்றி கொண்டு, அந்த பற்றின உடனே ஆணவம் என்னாச்சுன்னா நம்மை அணுத்தன்மை படுத்தி விட்டது. எவ்வளவு அணுத்தன்மை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, திருமூலர் தான் பதில் சொல்றாரு. பசுமாட்டினுடைய வாலில் ஒரு முடியை எடுத்து அதில் 1000 கூறு போட்டா, அது குறுக்க, நெடுக்க இல்லை, குறுக்க 1000 கூறு போட்டா, அந்த கூறுகளில் ஒரு கூறு தான் உயிர் என்று பேசுகிறார். அதுதான் நம்முடைய ஆக்னை என்ற இந்த 2 புருவ நடுவுக்கு இடையில இருக்கிற அந்த உயிர். அந்த உயிர் தான் நாள்தோறும் மூலாதாரம் கீழே இறங்குது, அப்புறம் மேலே ஏறுது. இதுதான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை. அப்போ உயிர் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மிக அணு அணு என்று போல மிக 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 சுருங்கி விட்டது. இது உயிருக்கு இயல்பு அல்ல. உயிர் என்பது உயிர்ந்து செல்லுவது, அது வியாபகத்தன்மை உடையது. ஆனால் ஏன் இப்படி சுருங்கி போச்சுன்னா, சேரக்கூடாத ஆணவத்தோடு சேர்ந்ததுனால வந்த வேலை இது. ஆனால் இது உயிருக்குத்தான் இருக்கிறது, இறைவனுக்கு உண்டான இல்லை. அதை சொல்றாரு, அணுத்தரும் தன்மை இல் என்று பேசுகிறார். இறைவன் ஆணவத்தை பற்ற மாட்டான். அவனுடைய 8 குணங்கள்ல ஒரு குணம் என்ன? இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன். இயல்பாகவே அவனுக்கு பற்றுதல் இல்லை. அதனால ஆணவத்துக்கு அவனுக்கு தொடர்பே கிடையாது. ஆணவம் என்பது அறியாமை, இறைவன் என்பவன அறிவு. அறிவுக்கு முன்னால ஆணவன் நிற்காது, அறியாமை நிற்காது. எனவே இறைவனுடைய சன்னதிக்கு முன்னதாக ஆணவம் கிடையாது. இறைவனுக்கு நம்முடைய தமிழ் இலக்கணப்படி ஆணவம் என்பது படற்கையை தவிர முன்னிலை அல்ல. இதெல்லாம் இலக்கண அடிப்படையாகவும் புரிந்து கொள்ளணும். உயிர்கள் தான் முன்னிலை, ஆணவம் படற்கை, இறைவன் தன்மை. இதெல்லாம் நுட்பமாக புரிந்து கொள்ளணும். நான் எப்படி புரிந்து கொண்டேன்னா, ஞானம் ஞானம்னு ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று பலராலும் விளக்க முடியல. ஞானம்னா ஞானம் சார், இறைஞானம் சிவஞானம் இவ்வளவுதான் சொல்லிக்கிறார்கள். அது என்னன்னு விளக்கணுமா வேண்டாமா? அதே போல அறம் என்ற சொல்லியை விளக்க தவிக்கிறார்கள். இப்ப ஞானம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அதை பிரிக்கணும். இது சொல்ல ஆராய்ச்சி. ஞான் கூட்டல் அம். ஞான் என்றால் தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன். இன்னைக்கு மலையாளத்தில் நம்ம சொல்ல அவன் எடுத்து பயன்படுத்துகிறான், நாம் அதை விட்டுட்டு உட்காந்து இருக்கிறோம். ஞானு வரையும் ஆனால் நீ சொல்றேன்னு அர்த்தம். இப்ப நான் ஞானை விட்டுட்டு நானை பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப ஞான் என்பது நான், அது தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன். அம்மு என்றால் விரிவு, தன்மையினுடைய விரிந்த நிலை. தன்மைக்கு முன்னாலும் முன்னிலை இருக்கும், முன்னிலைக்கு பக்கத்தில் படர்க்கை இருக்கும். இறைவன் என்ன பண்றான்? தன்னையும் தனக்கு முன்னால் உள்ள முன்னிலையாகிய உயிர்களையும் படர்க்கையாக இருக்கக்கூடிய ஆணவத்தையும் என்ன பண்றான்? அவன் அவற்றின் உள்ளும் புறத்தையும் நன்கு அறிந்தவன். இறைவன், உயிர்கள், ஆணவம் என்ற இந்த 3 பொருள்கள் உள்ளையும் புறம்பையும்
நன்றாக அறிந்திருப்பவன்தான் சிவன். அந்த மாதிரி அறிந்திருப்பது தான் ஞானம். அது சிவபெருமானுக்கு மட்டுமே உரியது. ஏன்னா அவன் இயல்பாகவே ஞானமுடையவன். நாம் எவ்வளவுதான் சார்பு ஞானத்தை பெற்றாலும் இறைவனைப் போலெல்லாம் இவற்றை முழுமையாக அறிந்து கொள்ள இயலாது. இதெல்லாம் நடைமுறையிலையும் பார்க்கலாம். எனவே அந்த வகையில் சொல்கிறார் அணுத்தரும் தன்மையில் என்று பேசுகிறார். இந்த அணுவாக ஆகின்ற தன்மை இறைவனுக்கு இல்லை என்று பேசுகிறார். இதே இடத்துல இன்னொரு கருத்தையும் விளங்கிக் கொள்ளணும். அவன் ரொம்ப நுட்பமானவன், நுண்ணியன். அருள், அதாவது திருமந்திரத்தில் ரொம்ப அருமையாக வருகிறது. ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையும் செய்கிறாங்க. அவன் வெளியில் பறந்து விரிந்து மிகப்பெரிய பொருளாக இருக்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான சின்ன பொருளாக இருக்கிறான். அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னா அண்ட சராசரங்களை படைக்கிறான். அப்போ ரொம்ப பெரியவன் அவன். ஆனால் ஒரு தாயினுடைய வயிற்றில் தந்தையினுடைய கரு உள்ளே சென்று குழந்தையாக உருவெடுத்து வளருகின்ற பொழுது அது தானாக நிகழலை, அந்த தாய் செய்யலை. அந்த தாயினுடைய கர்ப்பப்பைக்கு பெருமான் தான் உள்ளே போகிறான். இதெல்லாம் நம்முடைய சாத்திரம் பேசுகிறது. உள்ளே போய் கர்ப்பப்பையில் உட்காந்துக்கிட்டு அந்த கருவினை, அந்த கருவினுடைய வினைக்கு ஏற்ப ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். அவன் எவ்வளவு நுட்பமானவனாக இருப்பான். அதே கருத்து, அதே கருத்து. அதனால நுட்பம் வேறு, அணுத்தன்மை வேறு. நுட்பத்தை அவனே எடுப்பான். ஆனால் அணுத்தன்மை ஆணவம் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஆணவத்துக்கு அவனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவனுடைய வியாபகத்தில் தான் ஆணவம் இருக்கிறது என்றாலும் வேறு வகையில் தொடர்பு கிடையாது. எனவே அவனுக்கு அணுத்தன்மை கிடையாது. அணுத்தரும் தன்மை, நல்ல வார்த்தை போடுறவருங்க. அணுத்தன்மைன்னு சொல்ல, அணு தரும் தன்மை. இப்போ அணுத்தன்மை யார் கொடுக்க? யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். இது ஆணவம் கொடுக்குது, உயிருக்கு கொடுக்குது. ஆனால் சிவபெருமானுக்கு கொடுக்க முடியாது. உயிருக்கு கூட ஆணவம் கொடுக்க முடியாது. உயிர்வை பற்றியதுனால இந்த பெற்ற நிலை அது. ஆணவம் ஒரு சடம். திரும்ப 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 அந்த கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். ஆணவத்தை பற்றியெல்லாம் பெருசாக அது பண்ணு இது பண்ணுங்கலாம் ரொம்ப தவறான கருத்துகள். சித்தாந்தம் அதை ஏற்கலை. நம்முடைய வேதம் திருக்குறள் ஏற்கலை, நான் அறிந்த வரையில். நான் நேற்று சொன்ன அதே கருத்து தான். ஆணவம் என்பது ஒரு மின்சார கம்பியை போன்றது. அதனுடைய இயல்பு என்கின்ற அறியாமை அந்த கம்பியில் ஓடுகின்ற மின்சாரத்தை குறித்தது. நம்ம பக்கத்திலேயே மின்சார கம்பி போகும், யாரும் எடுத்து நம்ம மேலே போட்டுற மாட்டாங்க. அதுவாகவும் நம்ம மேலே விழாது. நாம போய் அறியாமையில் போய் தொட்டோம்னா நமக்கு அதை முடிஞ்சுது. அப்போ மின்சாரம் என்ன பண்ணால் தானாக எதுவும் பண்ணாது, நாம் தான் செய்யணும். நாம் செய்தோம்னா அது வேலை செய்யும். எனவே ஆணவம் ஒரு சடப்பொருள் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் தான் நான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆணவம் எப்பொழுதும் உண்டு. ஆணவம் வலி படங்காது, தன்னுடைய தன்மையை இழக்காது. அப்படியெல்லாம் தன்மை இருந்துச்சுன்னா நம்முடைய அறிஞர்கள் வேறு சொல்ல போடுவாங்க, அது ஆணவம் கிடையாது, கீணவமாக மாறிடும். ஆணவம் எப்பொழுதும் ஆணவம், அது அதனுடைய தன்மையோடு இயல்போடு இருந்து கொண்டு தான் இருக்கும். நீ தொடர்பு எப்படி பெருமான் இயல்பாகவே ஆணவத்தோடு தொடர்பு அற்று இருக்கிறானோ அதுபோல உயிர் இறைவனை பற்றி கொண்டு இறைஞானத்தை ஓரளவு பெற்று இந்த ஆணவத்தை பற்றாமல் இருந்தால் அது ஒரு சிக்கலும் கிடையாது. அப்படி பற்றாமல் இருக்கக்கூடிய நிலைதான் பரகதி, அதுதான் முத்திப்பேறு, அதுதான் வீடு பேறு என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் இங்கே சொல்றாரு, அணுத்தரும் தன்மை இல் என்று பேசுகிறார். அது பெருமானுக்கு கிடையாது. யார் அவன்? ஐயோன்கிறார். ஐயன் என்ற சொல்லுதான் ஐயோன் என்று ஆகிறது. அகரத்திற்கு ஓகாரம் வந்திருக்கிறது. அதனால் ஐயோன்னா ஐயோ அப்படின்லாம் அர்த்தம் பண்ணக்கூடாது. அவனா பாவத்துக்கு உரியவனா? இல்லை, பெருமைக்கு உரியவன். எனவே ஐயோன் காண்க, அவன் தான் தலைவன் என்று பேசுகிறார். நம்முடைய தலைவன் ஐ என்ற சொல்லுக்கு தலைவி என்று பொருள். ஐயோன் காண்க என்று பேசுகிறார். அப்புறம் சொல்ல, இணைப்பு அரும் பெருமையில் ஈசன் காண்க என்று பெறுகிறார். இணைப்பு அரும் பெருமையில் ஈசன் காண்கிற ஒரு அருமையான கருத்து. இதெல்லாம் அப்படியே நினைக்க 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 உள்ள தேனூறுற மாதிரி அந்த கருத்து இன்பம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்றாருன்னா, இணைப்பு அரும் பெருமை என்று பேசுகிறார். இணைப்புனா என்ன பொருள்? ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு தொடர்பு கொண்டதனால இணைப்பு. அப்போ பெருமானை என்ன பண்ணுறான்? உலகத்தையெல்லாம் படைக்கிறான். தனு கரண புவன போகத்தெல்லாம் படைச்சி அந்த புவன போகத்தில் வாழுகின்ற அளவில் தனு கரணத்தை கொண்டு உயிர்களெல்லாம் வாழ வச்சுட்டு இருக்கிறான்.
அவை இவன் என்ன செய்கிறான்னா அவையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளணும். ஆணவம் சடம், மாயை என்பது சடம், உயிர் என்பது என்ன? சாரும் பொருள். அதுவாலாம் எதையும் பண்ணிட முடியாது. இறைவனை சார்ந்து சார்ந்த எதையும் பண்ண முடியும். ஆசிரியரை சார்ந்துதான் மாணவன் அறிவு பெறுவது போல உயிரானது சிவத்தை சார்ந்து சார்ந்துதான் செயற்பட முடியுமே தவிர தானாக தன்முனைப்போடெல்லாம் செயற்பட முடியாது. அவன் என்ன பண்றான்? இதற்காகவே உயிர்களுக்காக, உயிர்கள் பயன்படுத்துகின்ற பொருள்களுக்காக அவையெல்லாம் குறிப்பிட்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவற்றோடு இணைந்து இருக்கிறான். இணைப்பு அரும் பெருமைங்கிற அந்த இணைப்பு தான் என்னன்னு, அது அரும்பெருமைங்கிற. அப்ப கருத்து என்னன்னா, இறைவன் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய அருளின் வாயிலாக எல்லா உயிர்களோடும் எல்லா பொருள்களோடும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். அதுதான் அத்துவிதம், இருமையில் ஒருமை. அந்த கருத்தெல்லாம் அங்கு கொடுக்கிறாரு. எனவே அத்தகைய பெருமான் அவன் ஈசன் காண்கிற. ஈசன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று ஒரு பொருள். இரண்டாவது செல்வத்தை உடையவன் என்று ஒரு பொருள். ஐஸ்வர்யம் அதை உடையவன் தான் ஈசன். எனவே நமக்கு என்ன பண்ணுவானா, நமக்கு தேவையானவற்றை எல்லாம் வாரி 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 வழங்குகிறான். நமக்கு அது புரியல, புரியாததுனாலதான் என்ன பண்றோம், பெருமான் மீது குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏனெனில் அவன் தான் எல்லாரையும் படைக்கிறான். அவனை உயிர்களை படைக்கல, உயிர்களுக்குரிய உடம்புகளை படைச்சு உலகத்தை விடுறான். இப்ப மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானா? அவன் காப்பாற்ற மாட்டானா? ஒவ்வொரு ஜீவனையும் அவன் காப்பாற்றுகிறான். ஆனா நாம என்ன பண்றோம், நம்முடைய பாச ஞானத்தை வைத்துக்கொண்டு நமக்கு நாமே பிரச்சனைகளை எழுப்பிக்கொண்டு ஐயோ ஐயோ நாம தான் கத்துறோம். கடைசியில் பெருமான் மீது குறை சொல்றோம். அதெல்லாம் உண்மை அறியாதவருடைய கூற்று. அல்லது இங்கு சொல்லுகிறார், இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க. உலகத்தில் நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு எத்தனையோ அரும்பொருள்கள் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே அவன் படைத்த பொருள்கள். படைத்த பொருள்களே அருமை என்றால் அப்ப படைத்தவன் எப்படி இருப்பான்? அதை நம்ம எண்ணி பார்க்கணும். இல்லை, அதைத்தான் சொல்ல அரியதில் அரிய அரியோன் காண்க என்று பேசுகிறார். மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. என்ன அருமையான தொடருதல்! அவன் தான் தாவரத்தை வளர்க்கணும், அவன் தான் உயிரினங்களை வளர்க்கணும், மனிதனையும் அவன் தான் வளர்க்கணும். அதைத்தான் திருவம்பாவையில் போய் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று பாடுகிறார். அப்படியே இணைச்சு பார்த்தோன்னா அந்த நுட்பம்லாம் விளங்கிடும். எனவே மருவி எப்போ, மருவுதல் கலத்தல்னு அர்த்தம். ஒன்றாய் வேறாய் உடனாய் கலத்தல். அப்படி கலந்து என்ன பண்றான், எல்லா பொருளையும் வளர்க்கிறான். எல்லா பொருளையும் வளர்ப்பது எதற்காக என்றால் நமக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக. நம்மை ஏன் வளர்க்கிறான் என்றால் நாம் அவனுடைய உண்மை உணர்ந்து அவனுடைய திருவழியை அடைவதற்காக. எனவே சொல்லுகிறார், மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க, நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. நூல் உணர்வினால் அவனை முழுமையாக உணர முடியாது. எவ்வளவோ நூல்களை படிக்கலாம், ஆனாலும் அவனை புரிந்து கொள்ளலாமே தவிர அவனை அடைவதற்குரிய வகையில் உணர முடியாதுங்கிற அதுதான் உண்மை. இதில் எவ்வளவோ நுட்பமான செய்திகள் இருக்குது. சார், மனிதன் எவ்வளவோ அறிந்து கொள்றான், சிவருமான அறிந்து கொள்ள முடியாதா அப்படின்னா பெருமான அதுக்கு இடம் கொடுக்க மாட்டான். ஒரு காலம் அப்படியே அறிவிப்பதாக வைத்துக் கொள்வோம். நாம எல்லாம் அறிஞ்சிட்டோம் அப்படின்னா சிவருமான போல எல்லாவற்றையும் அறிந்து விட்டோம் என்றால் எங்க போய் உட்காருவோம்? பரத்துல போய் அவனை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல உட்காரும். அந்த திமிரெல்லாம் நமக்கு இருக்குல்ல, அந்த கொழுப்பெல்லாம் இருக்குல்ல. அதனால எந்த உயிரினாலும் எந்த காலத்திலும் பரகதியில் கூட, அதாவது பரமுத்தியில கூட எந்த உயிரினாலும் இறைவனை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. பெருமளவுக்கு அறிந்து கொள்ளலாம், முழுமையாக யாராலையும் அறிய முடியாது. அதனால தான் அவன் இறைவனாகவே இருப்பான், நாம் உயிராகவே இருப்போம். அது கருத்தை விளங்கிக்கணும். எனவே நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. நூல்கள் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லலை, ஆனால் நூல்களின் வாயிலாகத்தான் அவன் அறிய முடியும். திருவாசகம்னா இவ்வளவு நுட்பமான கருத்து நமக்கு எப்படி வழங்கும்? நூல் தேவைதான், ஆனால் நூலை மட்டுமே வைத்துக்கொண்டு அவனை முழுமையாக அறிய முடியாது என்று பேசுகிறார். அவனை அடையவும் முடியாது. அதான் பத்தி வலை என்று முன்னாலே சொன்னார். அவனை அடைவதற்கு வழியை சொன்னார்.
அப்புறம் மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. மேலோடு கீழுங்கிறார். மேலுனா விண்ணுலகம், கீழுனா மண்ணுலகம். இப்படி எல்லாம் இடைப்பட்ட மற்ற உலகங்கள் எல்லாவற்றையும் பெருமான் விரிந்திருக்கிறான் என்று பேசுகிறார். அப்புறம் அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்கிற வெளிப்படையான கருத்து தான். அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம், ஆதினா தோற்றம்னு அர்த்தம். எந்த பொருளும் தானாக தோன்றாது, தானாக அழியாது. பெருமான் தான் என்ன செய்கிறான்? அவற்றை தோற்றுவிக்கிறான், அவற்றை அழிக்கிறான். இந்த அழித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. ஒரு அறிஞர் விளையாட்டா என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசினார்னா, தப்பா எடுத்துக்காதீங்க, வீட்டில் ஒரு சாவு நடந்துடுச்சு. இப்போ பணத்தை என்ன பண்ணுறோம்? சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கிறோம். எரிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? குளிக்கிறோம். குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே எதை பார்க்குறோம்? முதல்ல தீபத்தை பார்க்கணும். அந்த தீபம் எது? அதான் சிவம். இப்போ அது சிவம் என்ன பண்ணிச்சு? கொலை பண்ணிடுச்சு. யார் கொலை பண்ணினார்களோ அந்த கொலையாளியே போய் நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு விளையாட்டா சொன்னார். அப்போ கொலையாளின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அழித்தற்கடவுள் என்று பொருள். பொருளை அழிக்கணுங்க. பொருளெல்லாம் அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்முடைய பாட்டன், முப்பாட்டன், பூட்டன், ஓட்டன் அத்தனை பேரும் உயிரோடு இருந்தால் நாம் அவர்களை ஆதரிப்போமா அழிப்போமா? கொஞ்சம் கற்பனை பண்ணல. அவர்களெல்லாம் படமாகி போனார்கள், எனவே பூசிக்கிறோம். படமாகி போகாமல் உட்கார்ந்துருந்தா ஒரு வேளை சோறு கொடுப்போமா? இப்போ எவ்வளவு சுயநலம் உயிர்களுக்கு. எனவே இந்த கருத்தெல்லாம் உள்வாங்கினாதான் இது தெரியும். எனவே அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. எல்லா பொருளுக்கும் ஆதியை அவன் தான் செய்கிறான், அந்தத்தை அவன் தான் செய்கிறான். அவனுக்கு ஆதியும் கிடையாது, அவனுக்கு அந்தமும் கிடையாது. அவன் தோன்றுவதும் இல்லை, பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை, காட்சி கொடுப்பான், அவ்வளவுதான். அந்த கருத்தை வாங்கிக்கணும். அடுத்தது பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. என்ன நுட்பமான கருத்து! பந்தம்னா கட்டுன்னு அர்த்தம், வீடுனா விடுதலைன்னு அர்த்தம். இப்போ நம்ம எங்கே கட்டுண்டு கிடக்கிறோம்? உலகத்தில், உடம்புல கட்டுண்டு கிடக்கிறோம். இப்போ உலக சுகத்தை அனுபவிக்கிற வரையிலும், உடம்பு நல்லா இருக்கிற வரையிலும் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு நேர்மாறாக உடம்பு கெட்டு போச்சு. இப்போ உடம்புல இருக்க முடியுமா? நீங்கள் வயதான முதிர்ந்தவர்கள் இந்த சாகுந்தர் வேலை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உடம்புல இருக்க முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் உயிர் போயிடாது, இன்னும் விதி வந்து சேரலை. உயிரை விடவும் முடியாது, உயிரை உடம்புக்குள்ளார வச்சிட்டு இருக்கவும் முடியாது. ரெண்டு கட்ட நிலைமையே மாறிடும். இப்போ அந்த உயிருக்கு விடுதலை வேணும். ஆமாம். அப்ப அவ்வளோதான். அதனால இது கட்டு. இதனை எப்படி புரிந்து கொள்ளணும்னா, பழைய காலத்தில் இந்த காட்டில் வாழ்ந்த மக்கள் இந்த சமையலுக்காக காட்டு விறகுகளெல்லாம் வெட்டி அதை ஒரு கட்டாக கட்டி விறகு கட்டை கொண்டு வருவாங்க. இந்த கட்டு நழுவிடக்கூடாது. ஆக நடுவில் என்ன பண்ணுவாங்க? இறுக்கமாக ஒரு கட்டு போட்டுருவாங்க. கட்டு போட்டால் ஒரு விறகு கூட கீழே விழாது. தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ கட்டை அவுக்கணும் இல்லை, அது இறுக்கமாக இருக்குல்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த கட்டை அவுக்கிறதுக்கு என்ன வழி? அவ்வளவுதான். இந்த பக்கம் இன்னொரு இறுக்கமான கட்டு, இந்த பக்கம் இன்னொரு இறுக்கமான கட்டை, நடுவில் உள்ள கட்டு என்ன ஆகிடும்? தளர்ந்துடும். இந்த நுட்பத்தை வழங்கிட்டா சித்தாந்தம் வழங்கிடும். நமக்கு இப்போ என்ன கட்டு இருக்கிறது? ஆணவம் என்ற கட்டு இருக்கிறது. அது நாம ஏற்படுத்தி கொண்டது. இந்த கட்டிலிருந்து விடுதலை பெறணும். பெருமான் என்ன பண்றான்? ரெண்டு கட்டு போடுறான். ஒன்று மாயை என்ற கட்டு, இன்னொன்று வினை என்ற கட்டு. ஒரு பக்கம் மாயை, ஒரு பக்கம் வினை. ரெண்டு கட்டை இறுக்கமா போட்ட உடனே இந்த கட்டு என்ன ஆகும்? கட்டு தளர ஆரம்பிச்சிடும். அதுதான் நுட்பம். அதைத்தான் சொல்ல பந்தம் என்று பேசுகிறேன். பந்தம்னா கட்டு. இந்த பந்தம் என்று ஒன்று இல்லை என்றால் உயிரினால் உய்தி பெற இயலாது. இன்னும் எவ்வளவோ சொற்கள் சொல்ல ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி எவ்வளவோ நுட்பம் கிடைக்கும். இறைவி கைலையில் பந்து ஆடினாள் என்று நம்முடைய திருமுறைகள் பேசுகின்றன. இந்த பந்து என்ற சொல்லு தமிழ் சொல்லு. இந்த சொல்லை எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க? அந்த பந்து எப்படி இருக்கும்? உருளையா இருக்கும். எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ வாலிபால், நீங்கள் ஃபுட்பாலுக்கு வாலிபாலுக்கு வேறுபாடு தெரியும். ஃபுட்பாலு கடினமாக இருக்கும், வாலிபால்
லேசாக இருக்கும். அப்போ தான் கையால் எடுத்து ஆட முடியும். இதே வேலையத்தை எருவி செய்தால் என்று நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. எப்படி நம்முடைய முன்னோர்கள் பந்தை உருவாக்கினார்கள் என்றால், நூலை சுற்றி 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 அந்த பந்தை உருவாக்குறாங்க. நூற்பந்து. பந்து பந்தம் கட்டு. நூலை கொண்டு கட்டி கட்டி கட்டித்தான் நூற்பந்தை உருவாக்கினார்கள். அப்ப பந்து என்ற சொல்லில் இருந்தது பந்தம். அப்ப பந்தம்னா கட்டு என்று அர்த்தம். இந்த கட்டு நல்ல கட்டு. உலக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, வயசு ஆயிட்டுதான் பையனுக்கு, கொஞ்சம் சுத்தரான திறதையில் இருக்கலாம், ஒரு கால் கட்டு போடு சொல்றாங்களா இல்லையா? அப்போ கட்டு ரொம்ப முக்கியம். ஆனால் கடைசி வரையிலும் கட்டு இருக்கக்கூடாது. அது தப்புகுது. ஒரு காரணத்துக்காக கட்டு இருக்கிறது. இப்போ கட்டு என்ன ஆகணும்? அவிழணும். அப்படி அவிழ்ந்தால் விடுதல் கிடைச்சிடும். அப்ப பெருமான் என்ன பண்றான்னா, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே, நாம் உய்தி அடைவதற்காகவே நம் மீது கருணை கொண்டு இந்த உடம்பு என்ற ஒரு கட்டை போடுறான். இந்த உடம்பை கொண்டு வினை ஒன்று கட்டை நாமே உருவாக்கி சொல்றான். ரெண்டு கட்டையும் போட்ட உடனே இந்த நடுவில் உள்ள கட்டு அவிழ்ந்து 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 பெருமானை அடைஞ்சிட முடியும். அதுதான் வீடு, விடுதலை என்று பேசுகிறார். பந்தமும் வீடும் படைப்போன் காண். அதெல்லாம் அவன் அருளுவது. நம்மால எப்படி பெற முடியும்? நமக்கு என்ன ஆற்றல் உண்டு என்பதை புரிந்து கொள்ளணும். அப்புறம் சொல்ல, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. இது ஒரு அருமையான கருத்து. இதெல்லாம் உயிர் இனம் எப்படி தோன்றியது என்று சொல்லுகின்ற கருத்து. இன்னைக்கு நம்ம இதில் தாவர நம்ம மணிவாசகரே பாடுகிறார். தாவர சங்கமம் என்று பாடுகிறார். இப்போ தாவரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? நிலையாக ஓரிடத்தில் இருப்பது என்று பொருள். சங்கமம்னு அர்த்தம், அது ஒரு இடத்தில் இருக்காது, நகர்ந்துக்கிட்டே இருக்கும். தாவரம் என்ற ஒரு உயிரினத்தை தவிர அடுத்த நிலையில் இருக்கிற புழு தொடங்கி மனிதன் ஈராக ஒரு இடத்திலேயே நிலையாக நிற்பது இல்லை. இவன் சஞ்சரிச்சுக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான், திரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுதான் இங்க என்ன சொல்றாருன்னா, செல்வதுங்கிறார். நிற்பதுன்னா தாவரம், செல்வதுன்னா மற்ற உயிரினங்கள். இவையெல்லாம் இயங்கணும். இப்போ தாவரத்துக்கு இயக்கம் உண்டாயினாலும் இயக்கம் உண்டு, ஆனால் வெளியே இயக்கம் இல்லை, உள்ள இயக்கம் இருக்கிறது. உள்ள இயக்கம் இருக்கிறதுனால உயிர் வாழ்கிறது. அப்போ தாவரத்திற்கு நம்மை போன்ற வெளி இயக்கம் இல்லை, ஆனால் தாவரத்தை தவிர மற்ற உயிரினங்களுக்கு வெளி இயக்கம் உண்டு. அப்போ அவற்றெல்லாம் யார் செய்வது? இறைவன் தான் செய்தாகணும். அவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இல்லை என்றால் தாவரமும் நிற்காது, மற்ற உயிரினங்களும் இயங்க முடியாது. அந்த கருத்தை சொல்றாரு. அப்புறம் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. கற்பம் என்று ஒரு சொல் நாம் எப்படி பொருள் சொல்லுவது? அது ஒரு காலப்பிரிவு. ஊழி என்று சொல்லணும். ஊழ்த்து வருவது ஊழி. இதிலிருந்து வரத ஊழ்வினை என்ற சொல்ல இப்படிதான் உருவாகிறது. அப்போ ஊழ்த்து வருவது என்றால் பக்குவம் பெற்று வெளியே வருவது என்று அர்த்தம். ஊழ்த்து வருதல் என்ற சொல்ல ஆழமாக புரிந்து கொள்ளணும். அந்த வகையில் காலம் என்பது முக்கியமானது. ஒரு ஊழிக்காலம் என்பது அதுதான் கற்பம். புராணத்தில் கற்பங்கிற சொல்ல பயன்படுத்துவார்கள். பொருள் ஊழி. அப்போ ஊழி என்றால் எவ்வளவு என்று ஒரு கேள்வி வரும். அது யாருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியும், உலகத்தில் உள்ள ஒருவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு வகையில் புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்ளலாம்? ஒரு ஊழி என்பது இந்த உலகங்களை படைத்தது தொடங்கி அழிகின்ற வரையிலும் அல்லது அழிக்கின்ற வரையிலும் உள்ள இடைப்பட்ட காலத்திற்கு ஊழி என்று பெயர். எப்போ தோன்றும் எப்போ அழியும் அது நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்முடைய பெரியவர்கள் இதில் என்ன பண்ண, அதில் ஒரு உள்கூறு சொல்லுகிறார். அதுதான் யுகம் என்பது. அதுதான் கற்பம், ஊழி, யுகம் என்று சொல்லணும். அதுதான் கலியுகம் இப்பொழுது நடக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அந்த வகையில் கற்பம் என்றால் ஊழி, அது ஒரு பெரும் காலப்பிரிவு. அந்த காலப்பிரிவை உண்டு பண்ணுபவனும் அதற்கு ஒரு முடிவு கட்டுவனும் அவன்தான். அவனை தவிர வேறு யாரும் கிடையாது. அதாவது கற்பம் கண்டோன் காண்க, இறுதியும் கண்டோன் காண்க என்று பேசுகிறார். அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான கருத்து இது. சைவத்திற்கே உரிய தனி கருத்து, யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. இதுக்கு மேல ஒரு கருத்து உண்டாங்க. என்ன சொல்றாங்க? சில மதத்தில் உள்ளவர்கள்
அல்லது இந்து மதம் என்று சொல்லப்பட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் உனக்கு சிவகதி கிடையாது, வீடு பேர் முத்தி பெறலாம் கிடையாது என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆனால் சைவம் அப்படி சொல்லலை. நீ என்ன நிலையில் இருந்தாலும் சரி, உனக்கு உள்ளூர அந்த வேட்கை இருக்கிறதா, உன்னால் திருவடி பேர் பெற முடியும். பெருமான் என்ன பண்றாங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சோன்னா வியந்து போகும். நம்ம 63 அடியார்களில் திருநாளை போவார் நாயனார் என்று ஒருவர். அவர் சிதம்பரத்தில் போய் பெருமானை தரிசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் போக முடியல, முதலாளி விடலை. பெருமான் என்ன பண்ணுறான், இவருக்காகவே அந்த வயலில் விளைச்சலை உண்டு பண்ணுறான். வியந்து போய் முதலாளி விட்டுடுறார், பண்ணைக்காரர் விட்டுடுறார். இப்போ திருநாளை போய் சிதம்பரத்துக்கும் வந்துடுறார். சிதம்பரத்துக்கு வராரே தவிர 4 வீதிகளை கடப்பதற்கு கூட அவருக்கு மனமில்லை. என்ன காரணம்னா, அன்றைய சமுதாய கட்டுக்கோப்பு அப்படி இருந்தது. திருநாளை போவார் நாயனார் தீண்டத்தகாதவர், தீட்டு உடையவர். அவர் சிதம்பரத்து உள்ள வரக்கூடாது. அப்ப சிதம்பரத்தில் வாழறவன் யாரு? தீட்டு இல்லாதவன். அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும், அவனுக்கு தீட்டு கிடையாது. ஆனால் இவருக்கு தீட்டு. இவர் என்ன பண்றனா, மனத்தளவில் குமைந்து கிடக்கிறார். உள்ள போய் பெருமானை பார்க்குற ஆசை இருக்குது, ஆனால் போனால் தடுப்பார்கள். அது மட்டுமல்ல, நமக்கே போவதற்கு மனம் இல்லை. அது ஒரு இழிந்த நிலை, தாழ்ந்த நிலை உள்ள இருக்குது. இப்போ பெருமான் எப்படி அருள் பாலிக்கிறான் பாருங்க. அவன் எல்லாம் வல்லவன் தானே. ஒரே நொடியில் இந்த சமுதாய பேதத்தை அவனால் ஒழிக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் செய்யலை? அவரவர் உள்ளமறிந்து செய்யணும். திருநாளை போவாருடைய மனத்தில் என்ன, நான் இழிந்தவன், நான் தாழ்ந்தவன், எனக்கு வேட்கை இருக்கிறது, ஆனாலும் உள்ளே செல்ல இயலாது என்று இவரே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். பெருமான் எவ்வளவு அற்புதமாக ஒரு காரியத்தை பண்ணுறான். இவருடைய மனத்தில் உள்ள நீ உன்னை தாழ்ந்தவனாக கருதுகிறாய் அல்லவா, இந்த நெருப்பு இருக்கிறதல்லவா, அது உன்னை தூய்மைப்படுத்திவிடும். எனவே நெருப்பிலே மூழ்கி என்னிடத்தில் வா என்று அவருக்கு சொல்கிறார். அதே நேரத்தில் தீட்சிதர்கள், அன்றைக்கு இருந்த தீட்சிதர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் போய் என்ன சொல்றான், என்னுடைய அடியவன் ஒருவன் வருவான், நீங்கள் நெருப்பு முட்டித்தாருங்கள் என்று பேசுகிறார். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள். திருநாளை போவார் நாயனார் அந்த நெருப்பில் மூழ்கி புனிதத்தன்மை அடைந்து, அவர் ஒன்றும் புனிதர், ஏற்கனவே புனிதராகத்தான் இருக்கிறார் அவர். ஆனால் அவருடைய உள் உணர்வு, நம்ம நெருப்பில் வந்துட்டோம், நம்ம தூய்மை அடைஞ்சாலும் அவருக்கு ஒரு உணர்வு. இதுதான் மனித நிலை. அப்ப பெருமான் எப்படி அருள் பாலிக்கிறான் என்றால், அவரவர் பக்குவத்திற்கு ஏற்ப அருள் பாலிக்கிறான். ஆனால் யாவரும் பெறவுறும் ஈசன். அவனை இன்னார்தான் பெறலாம், இன்னார்தான் பெறக்கூடாது என்று சைவத்தில் எந்த விதியும் கிடையாது. அந்த காலத்திலேயும் கிடையாது, இந்த காலத்திலேயும் கிடையாது. ஆனால் சைவம் என்பது இந்து மதம் என்று நாம் ஒப்புக்கொள்ள தொடங்கிவிட்டால் நமக்கு எல்லா பேதங்களும் வந்து சேரும். இந்த கருத்து பொய்யாகிவிடும். யாவரும் பெற ஒரு ஈசன் என்ற திருவாச கருத்து பொய் என்று ஆகிவிடும். இப்போ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம மாற்றணும். அப்படின்னா அதனால இதை நம்ம புரிந்து கொள்ளணும். யாவரும் பெறவரும் ஈசன் காண்க. அடுத்து சொல்ல, தேவரும் அறியா செவனே காண்க. மனிதர்களால் மட்டுமல்ல, தேவர்களாலும் அறிய இயலாது. தேவர்களே நம்ம உயர்ந்த நிலையினர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. ஏன் உண்மை அல்லன்னா, தேவநிலை என்பது அவர்களை விரும்பியதையெல்லாம் பெறுவது. உலகத்திலேயே அந்த நிலையை அனுபவிக்க முடியும். நம்மக்கிட்ட பணம்னு ஒன்று இருந்துருச்சுன்னா, ஆனால் உலகம் பணத்தால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. பணம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம விரும்பியது எதை வேண்டுமானாலும் அடையலாம். அப்போ தேவ உலகம் என்பது என்ன என்றால், என்னுடைய ஆச்சரியத்தில் அது 5 ஸ்டார் ஹோட்டல், அவ்வளவுதான் தேவ உலகம். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்க. எனவே தான் அந்த தேவர்கள் போகத்தில் ஆழ்ந்திருப்பதன் காரணமாக அவர்களாலும் அறிய முடியாது. தேவரும் அறியா சிவனே காண்க என்று பேசுகிறார். அந்த பெருமான் எப்படி இருக்கிறார்? எந்த பேதமும் பார்க்காமல் பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க. ஆணுக்கு ஆணாக இருக்கிறான், பெண்ணுக்கு பெண்ணாக இருக்கிறான், அலிக்கு அலியாக இருக்கிறான் என்று பேசுகிறார். அப்படி அவன் இல்லை என்றால் ஆணாலேயோ பெண்ணினாலேயோ அலியினாலேயோ எந்த பயனையும் பெற முடியாது.
அப்புறம் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இது எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு வாக்குறுதி. இவ்வளவு பேசுறீங்க இல்லையா, நீங்க கடவுளை பார்த்தது உண்டா? பார்த்திருக்கிறேன்னு சொல்றாரு. நாம வரலாற்றில் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? விவேகானந்தர் தான் அந்த கேள்வி கேட்கிறார் ராமகிருஷ்ணன், கடவுளை நீங்கள் பார்த்தது உண்டா? ஆம், பார்த்திருக்கிறேன், நான் பார்த்தது போல உன்னையும் பார்க்க வைக்கிறேன் என்று தொடுகிறார். அது ஒரு வரலாறு. ஆனா அதற்கு முன்னதாகவே நம்மகிட்ட வரலாறு இருக்கு. அதெல்லாம் நம்ம யாரும் ஆழ்ந்து பார்க்க மாட்டேங்கிறோம். எனவே என்ன சொல்ல, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இத்தகைய பெருமானை மற்ற உருவங்களை என்னுடைய கண்ணினால் பார்ப்பது போல இந்த கண்ணினால் அந்த பெருமானை நான் கண்டேன் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க. அப்படி யாராவது கண்டுவிட்டார்கள் என்றால் பெருமான் என்ன பண்ணுவான்? தன்னுடைய அருளை வாரி வாரி வழங்குவான். அருள் சுரக்குங்கிறார். சுரத்தல் என்றால் உள்ளிருந்து வெளிப்படுதல் என்று அர்த்தம். எனவே அந்த அருள் சுரந்து கொண்டே இருக்குங்கிறார். அது எப்படி இருக்கு? அமுதுங்கிறார். அமுது என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இறைவனுடைய அருளில் அமிழ்வதுதான் அமுது. அமிழ 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 அமிழ்தம் வந்துவிடும். எனவே அவர்களுக்கு இரவா நிலை கிடைக்கும். இதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் என்ன சொன்ன? மரணமிலா பெருவாழ்வு என்று சொன்னார். இதை வைத்துக் கொண்டுதான் அதுக்கு பொருள் பார்க்கணும். மரணமிலா பெருவாழ்வு, அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க என்று சொல்லி நிறைவாக கருணையின் பெருமை கண்டேன் காண்க. பெருமானுடைய கருணை வெளிப்பாட்டிற்கு ஒரு அளவே கிடைக்கிறது. அளவற்ற கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்பது அவனுடைய திருவுள்ளம். ஆனால் அதற்குரிய தகுதியை நாம தான் பெறணும். தகுதி பெறாமல் இறைவன் மீது குறை சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அவன் அருள்பாலிப்பதற்கு தயாராக இருக்கிறான். நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. கோயிலில் போனால் பிரசாதமா பரமனா அப்படின்னா பிரசாதம் தான் முக்கியம், அப்புறம் தான் பரமன். அதான் சொல்றாரு. அதனால கருணையின் பெருமை கண்டேன் காண்க. எந்தவித பேதமும் இல்லாமல், எந்த விதமான வேற்றுமையும் அவன் பார்க்காமல், பாரபட்சம் காட்டாமல் எல்லா உயிர்களுக்கும் அவன் அருள் பாலிப்பதற்கு தயாராக இருக்கிறான். வாங்குவதற்கு நீங்கள் தயாரா என்று மணிவாசகர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மிடத்தில் கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அவனுடைய பெருமையை நான் பார்த்திருக்கிறேன், நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்று பேசுகிறேன். இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். சிவாயினர்.